Zoo, 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 zoo. எங்கள் கல்லூரி இதுதான் எங்கள் கல்லூரி, எங்கள் வாழ்வை இனிதாக்கிய கல்லூரி. எங்கள் கல்லூரி இதுதான் எங்கள் கல்லூரி, எங்கள் வாழ்வை இனிதாக்கிய கல்லூரி. ஆறுகளும் மலைகளும் சூழ்ந்து ஆழ்வார்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள கல்லூரி எங்கள் கல்லூரி. SPKC எங்கள் கல்லூரி. ஆழ்வார்குறிச்சி மண்ணின் மைந்தர் அவர் அனந்தராமகிருஷ்ணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது எங்கள் கல்லூரி. SPKC எங்கள் கல்லூரி, எங்கள் கல்லூரி இதுதான் எங்கள் கல்லூரி, எங்கள் வாழ்வை இனிதாக்கிய கல்லூரி. எங்கள் கல்லூரி இதுதான் எங்கள் கல்லூரி, எங்கள் வாழ்வை இனிதாக்கிய கல்லூரி. பரமகல்யாணி கல்லூரி என்னும் பெயர் தாங்கி சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தது, சீர்திருத்த சிந்தை தருவது SPKC எங்கள் கல்லூரி. கல்லூரி பாடத்தில் வாழ்க்கை பாடத்தை கலந்து தரும் கல்லூரி எங்கள் கல்லூரி. கனிவுடன் பேராசிரியர்களை கொண்டது SPKC நமது கல்லூரி. எங்கள் கல்லூரி இதுதான் எங்கள் கல்லூரி, எங்கள் வாழ்வை இனிதாக்கிய கல்லூரி. எங்கள் கல்லூரி இதுதான் எங்கள் கல்லூரி, எங்கள் வாழ்வை இனிதாக்கிய கல்லூரி. முன்னாள் மாணவர் சங்கம் அமைத்து முனைப்போடு நல்ல நினைப்போடு நல்ல பல சேவைகள் நல்குவது SPKC எங்கள் கல்லூரி. தொழிலதிபராகத்தான் இருந்தும் கிராமத்து மாணவர்களுக்கு கல்லூரி அமைத்து தந்த அண்ணல் புகழ் வாழ்கவே, அண்ணல் புகழ் என்றும் வாழியவே. எங்கள் கல்லூரி இதுதான் எங்கள் கல்லூரி, எங்கள் வாழ்வை இனிதாக்கிய கல்லூரி. எங்கள் கல்லூரி SPKC கல்லூரி, எங்கள் வாழ்வை இனிதாக்கிய கல்லூரி.
நண்பர்களே நண்பர்களே ஒன்றாக கூடிடுவோம், மாணவர் நண்பர்களே ஒன்றாக கூடிடுவோம். ஜும் 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 ஜும். பாடிடுவோம் பாடிடுவோம் ஒன்றாக பாடிடுவோம், படித்த கல்லூரி புகழை பாடிடுவோம். ஜும் 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 ஜும். கல்வியை தொழிலாக செய்யணும்னா பட்டணத்தில் கல்லூரி திறந்திருப்பார். கல்வியை சேவையாக செய்யணும் என்று கிராமத்துல கல்லூரி திறந்தாரே. கல்வியை சேவையாக செய்யணும் என்று கிராமத்தில் கல்லூரியை திறந்தாரே. அண்ணலவர் அனந்த ராமகிருஷ்ணன் ஐயா அவர்தம் புகழை பாடிடுவோம். நண்பர்களே நண்பர்களே ஒன்றாக கூடிடுவோம், மாணவ நண்பர்களே ஒன்றாக கூடிடுவோம். ஓ ஓ ஓ. ஏழை மாணவரும் கல்வியை கற்றிடவே பிறந்த ஊரிலே ஆழ்வார்குறிச்சியிலே. ஏழை மாணவரும் கல்வியை கற்றிடவே பிறந்த ஊரிலே ஆழ்வார்குறிச்சியிலே. கல்வி கூடங்களை திறந்தவராம் அண்ணலவர் அனந்த ராமகிருஷ்ணன் ஐயா. கல்வி கூடங்களை திறந்தவராம் அண்ணலவர் அனந்த ராமகிருஷ்ணன் ஐயா. நண்பர்களே நண்பர்களே ஒன்றாக கூடிடுவோம், மாணவ நண்பர்களே ஒன்றாக கூடிடுவோம். பட்டங்கள் பெற்று பாரெல்லாம் பறந்திடவே கல்வியை கற்று தந்த ஆசிரியர்கள். பட்டங்கள் பெற்று பாரெல்லாம் பறந்திடவே கல்வியை கற்று தந்த ஆசிரியர்கள். நலமாய் வாழ்ந்திடவே வாஞ்சையுடன் வாழ்த்திடுவோம். ஓ நலமாய் வாழ்ந்திடவே வாஞ்சையுடன் வாழ்த்திடுவோம். நண்பர்களே நண்பர்களே ஒன்றாக கூடிடுவோம், மாணவ நண்பர்களே ஒன்றாக கூடிடுவோம். ஜும் 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 ஜும். பாடிடுவோம் பாடிடுவோம் ஒன்றாக பாடிடுவோம், படித்த கல்லூரியின் புகழை பாடிடுவோம். ஜும் 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 ஜும்.
காலை வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது. இந்த விழா மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கும் விழாவை அலுவலில் நம்ம ஒரு கணினி விழாவாக நடத்தி வருகிறோம். தகுதியுள்ள மாணவர்களுக்கு நாம் இந்த ஸ்காலர்ஷிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதற்காக நமது கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அதற்காக பணம் ஸ்பான்சர் பண்ணி டெபாசிட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறோம். இதுமாதிரி நிறைய மாணவர்கள் வந்து நீங்கள் இன்னைக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் போய் படித்து நாளைக்கு இதே மாதிரி பின்னால் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற நிலைமைக்கு நீங்கள் எல்லாம் நல்லா வரணும் எல்லாம் வாழ்த்தி நமது கல்லூரியின் சேர்மன் அவர்கள் நமக்கு புத்தாண்டு வாழ்த்து செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள். நேற்று எனக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அதற்கும் அவர்களை வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவை தொடர்ந்து நடந்த நமது கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சிவசங்கரி அவர்களை அழைக்கிறேன். நன்றி. That the alumnus make to our national life. Today, we are gathered here for the function of distribution of cash awards for the meritorious students for their achievements by the Alumni Association. Now I request the following dignitaries to come and occupy the dais to start the program. Our Alumni President, Mr. S.P. Perumal sir. Our General Secretary, Mr. Moyed Vijay sir. Our respected principal. Pray as though everything depends on you. Work as though everything depends on the God. Now it's time to have our prayer song. I request our college girls to sing the prayer song in Tamil Thai Vaalthu. வரமருள்வாயே கலாதேவியே வையகம் புகழும் ஸ்ரீ பரம கல்யாணி தாயே வரமருள்வாயே கலாதேவியே உரம் கொண்டு உழைக்கும் உடலுடன் உள்ளமும் புரிந்திடும் செய்கையில் புவன மகிழவே வரமருள்வாயே கலாதேவியே எனும் எழுத்தோடு பண்பையும் வளர்க்கவே அன்புருவாம் எங்கள் அனந்த ராமகிருஷ்ணன் ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி என்றுமே ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி என்றுமே பண்பினிதயமாய் பாரில் பொழிந்திடவே வரமருள்வாயே கலாதேவியே வையகம் புகழும் ஸ்ரீ பரம கல்யாணி தாயே வரமருள்வாயே கலாதேவியே நீராடும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமன திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தலிசலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இறந்த பெரும் தமிழலகே தமிழலகே உன் சீரிளமை திறம் இயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Now I request Mr. S. Murugesan sir, Deputy General Secretary of our Alumni Association, for giving welcome address. Good morning to all. Ladies and gentlemen, a warm welcome to all the esteemed guests present here today. We are excited to embark on this journey together and share this special moment. Your presence adds significance to our gathering
and we look forward to a fruitful and engaging event for the cash award for the material students. It is my pleasure to invite Dr. S. Meenakshi Sundar, Principal, Sri Paramakalani College, Sri V.T. Rajan, former President, and Mr. Muruganathan, former President also, Dr. Murugaya, alumnus, Mahalakshmi Nursing Home, Surandai, Sri S.V. Perumal, President of SPK Alumni Association, Sri M. Mogin Pichai, General Secretary, SPKC Alumni Association, Dr. Shivashankar, Treasurer, SPKC Alumni, and all executive members present and past SPK Alumni Association, and all regional secretaries of SPKC Alumni Association, and all students of SPK College and parents of students. Thank you all for being here. Thank you. Thank you for your cheerful welcome. Next, it's time to honor the people on the dais with the shawl. Now I request Mr. S.V. Perumal sir to honor our principal with the shawl. நம்ம எஸ்வி சார், பெருமாள் சார் தான். எஸ்வி சார் நம்ம பிரின்சிபல் சார் இது. Next I request Mohideen Pichai sir to honor with the shawl to Murugaya sir. Next I request Tangaraj sir to honor our V.T. Rajan sir. I request Ambalavanand sir to honor Muruganandam sir, our former president. Next I request Manikam sir to honor our Nadakan sir. Balasubramanian sir to honor our Nadakan sir. Thank you. Next I request Mahadevan sir to honor Mahadevan sir. He is a best sponsor, one of our alumni. And I request our principal S.V. Perumal sir to honor Mahadevan sir. First of all, I request our alumnus, Dr. K. Murugaya sir, Mahalakshmi Nursing Home, Surandai, to give felicitation for this program. டாக்டர் முருகையா சார் அவர்கள் வந்து ஸ்காலர்ஷிப் எப்படி போடுறதுக்காக 1,00,000 ரூபா நன்கொடைய அவங்க குடும்பத்தார்கள் சார்பாக நம்ம பிரசிடென்ட் கையில் கொடுக்காங்க. அதுக்கு முன்னால் கடந்த வருடம் நாங்கள் வந்து சாரை போய் மீட் பண்ணி ஏஜிஎம்க்கு இன்வைட் பண்ணோம். அவள் இன்வைட் பண்ணும்போது சார்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சேன். சார் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும் ஜனவரியில், அப்போ நிறைய நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு அவார்டு மாதிரி கேஷ் அவார்டு மாதிரி கொடுக்குறோம், உங்களால் முடிஞ்ச பங்களிப்பு வேணும் அப்படின்னேன். எப்படி செய்யணும் அப்படின்னாங்க, நீங்கள் வந்து ஒன் டைமாக கொடுக்காந்தா ஒரு அது டொனேஷன் மாதிரி போயிடும், நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதில் ஃபிக்ஸ்டில் டெபாசிட்டில் போட்டாச்சுன்னா அதிலேருந்து வரக்கூடிய இதெல்லாம் நாங்கள் எடுத்து வருஷம் கொடுத்துட்ருப்போம். ஸோ உங்கள் பேரில் உங்கள் குடும்பத்தார் பேர்லையும் நாங்கள் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கோம், அலுமினி இருக்குந்தனையும் அது அப்படியே ரன் ஆகிட்டுருக்குன்னேன். சரி நான் யோசிச்சு சொல்லுதேன் அப்படின்னாங்க. அவங்கள்ட்ட பேசிவிட்டு நான் கிளம்பி சுரண்டையிலேருந்து நான் திருநெல்வேலிக்கு வரேன். ஒரு 10 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டேன். திருப்பி சார்ட்டு வந்து கால் வந்தது, மொய்தீன் நான் வந்து நீங்கள் சொன்னபடி இது பண்ண நான் உங்களுக்கு வந்து 1,00,000 ரூபா தந்துடுறேன் இந்த இதுக்காகனாங்க. அது ஒரு பெரிய அவங்களுடைய பெரிய மனசை வந்து அவங்க எல்லோரும் இன்னும் நல்ல ஜோராக கைத்தட்டுங்க.
அதை வந்து பாராட்ட நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நன்றி சார். சார் 1 லட்சம் ரூபாயை வந்து அவங்க குடும்பத்தார் அனைவரும் சார்பாக நம்ம பிரசிடென்ட் கையில் கொடுக்காங்க. அதை வந்து ட்ரெஷரர் சிவசங்கர் பிரசிடென்ட் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு வங்கியில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னுடைய கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, இந்த அலுமினிய அசோசியேஷன் பிரசிடெண்ட் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, நம்முடைய பரமகல்யாணி கல்லூரி பழைய மாணவ நண்பர்களே, இங்கே கூடியிருக்கும் மாணவ மாணவியரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நிற்பது இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவன் என்ற பெருமையில் நிற்கிறேன். சுமார் 54 வருடங்களுக்கு முன்னாக இந்த கல்லூரியில் பியூசி படித்து இன்று நான் ஒரு உன்னதமான நிலையில் இருக்கிறேன் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இப்பொழுது இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பதற்காக இதுக்கு நான் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு இங்கே ஸ்காலர்ஷிப்பும் மற்றவர்களுக்கு உதவியாகவும் செய்வதில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் வாழ்க்கையில் மிகவும் பெருமை அடைகிறேன். இங்கே இருக்கும் மாணவர்களுக்கு சொல்வது என்னென்றால், நாங்கள்லாம் பெரிய குடும்பத்திலேருந்து, பெரிய வசதியான குடும்பத்திலேருந்து வந்து நாங்கள்லாம் படிக்கலை. உண்மையாக இங்கே இருக்கிற எல்லோரும் இங்கே தர்மம் பண்ணுகிறார்கள் என்றால் எல்லோரும் செல்வ செழிப்போடு இருந்து செய்யவில்லை. ஒரு காலத்தில் ஒரு மிக எளிமையாக வாழ்ந்தவர்கள் தான். என்னை பொறுத்தவரை நான் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையே ட்ராப் அவுட். பொருளாதார குடும்ப சூழ்நிலையில் நான் என்னுடைய ஆரம்ப பாடசாலையை கூட தொடர முடியாமல் 6 மாதம் படிக்கப் போகவில்லை. அதனால் 1 வருஷம் இழந்தேன். என்னுடன் படித்தவர்களெல்லாம், என்னுடன் இருப்பவர்களெல்லாம் என்னை விட 1 வயது இளமையானவர்கள். ஆனால் ஒரு முடியாத காலத்திலும் எப்படியாவது ஒரு டாக்டராக வேண்டும் என்று என் மனதிலே ஒரு ஆசையை வளர்த்து ஒரு எண்ணத்தை வளர்த்ததனால் மிக கஷ்டப்பட்டு பியூசி படித்தேன். பியூசி படிக்கும் பொழுதே மிக கஷ்டப்பட்டேன். பிஎஸ்சி படித்தேன், எம்பிபிஎஸ் படித்தேன். ஒரு சர்ஜனாக வேண்டும் என்ற ஒரு என் மனதிலே இருந்த ஒரு ஆசை, ஒரு அனலாக இருந்தது. நான் எம்பிபிஎஸ் முடித்து ப்ராக்டிஸ் செய்து சம்பாதித்து ஆஸ்பத்திரி கட்டி 12 வருடம் கழித்து எம்எஸ் படித்தேன். இது நான் எதற்கு சொல்கிறேனே, என்னுடைய தற்பெருமைக்காக நான் சொல்லவில்லை. உங்களில் நிறைய பேர் நினைப்பீர்கள் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை என்று. இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மார்க்கத்தில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவுவார்கள். அதனால் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம், எந்த காரணமும் படிப்பதற்கு இடைஞ்சலே கிடையாது. எத்தனையோ பேருக்கு நான் இப்போது 54 வருடம் கழித்து இந்த ஸ்தாபனத்தை நினைவு கூர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொழுது நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். இங்கு இருக்கின்ற அனைவர்களும் இதை உங்களுடைய மனசிலே எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நாளத்தில் வசதி வாய்ப்பு வரும் பொழுது எளிய மாணவர்களுக்கும் கல்லூரிக்கும் உதவுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்தவருக்கு மீண்டும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் செஞ்சது பெரிய பேர் உதவி, ஆனால் நீங்கள் அதை ரொம்ப ஒரு எளிமையாக அதில் காட்டிக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப நன்றி சார். Next, I request our former President of Alumni Association, V.T. Rajan sir, to give felicitation. Respected Principal of the institution, respected President of our association, respected General Secretary of our association, respected Treasurer of our association,
and the man of the match, Dr. Murugesan, dignitaries of the dais, alumni members, friends, students, girls and boys, a very good morning to all of you. First and foremost, on behalf of the association, I would like to apologize to the students for starting the program late. Kindly excuse us. We couldn't do it a little earlier, but we'd like to finish it off fast, so I'll speak for a very short while. See, when we started the association a good 20 years ago, the number of members were small, the number of donations were very, very small. But over the 20 odd years that this association has developed and the baby has grown to this age, we are very happy to tell you that a lot more of our alumni members have come forward to help the students who are in the college now. It is not only deposits, it is individual events, individual faculties, and every year they are giving. You see, what we should appreciate is not the amount that is involved, but the mind to help the students is what should be appreciated. I wish all of you would come up in life, do well in life, earn well in life, and do the same work that we are doing now in a larger scale. All the very best, and I thank the association for giving me this opportunity, and I thank all the faculty members for choosing the students who deserve the scholarship. I wish you all the very best. Thank you. Thank you, sir. You are always inspired with your accent of English. Thank you. Thank you for inspired speech. Next, I request our respected principal, Dr. S. Meenakshi Sundar sir, to give felicitation. Humor is the utmost important thing which I have my faith on that, my trust on that. Sir is more tall than me, so he had to have the mic like this. And I am too short to have the mic like this. I hope you understand the humor behind it. I come to the business, it's not the business. The ultimate purpose of everybody's life is to serve others at one point, all the time, on the whole. This has been happening here. Undoubtedly, you may not know all the people on the dais, all they have been given their own introduction by others, the alumni secretary and all others. I just start like this. Some of them are my classmates, my yearmates, and my annas are also there on the dais. I start to speak about the alumnus to some time, and then about the students of this stage, and then what we have to do as I have started. The great personalities, those who are here on the dais as of now, as Doctor said, he started his school life and etc. It was not so easy to grow up in everybody's life. If you do feel, if you do struggle, if you do have your struggleness in your earlier days to grow up as a big man, then always we need not teach you, we need not say you how you have to be helpful to all others. Automatically it will be in your mind. I request all of you to give a round of applause again for Dr. Murugesan sir's small thing for the students' sake. It's not easy, but it's easy for these people because as I know many of them from my college students' life, I studied with them, I traveled with them,
Maybe for the past 20 to 30 years, I have not been traveling with them. But from the students' life until now, they have the same mindset to support all others at one point. They have it. Muruganandam sir is here. He used to say me when I joined in this college, from my joining as an assistant professor, he used to speak to me. What's the reason he has? What's the need for him to have? Ultimate aim is, see, you are joined in this college as an assistant professor, you have to support all the students to the wholeheartedly. Whether he does remember it or not, I do remember. So after a long gap, being assumed so many positions in the college, I have become the principal of the college. By that time also, he called me over phone and said, now you are the principal of the college. You have to do more and more for the students and the staff members of this institute and for the alumnus. I go back to now the alumnus. Our college alumni team, starting from sir, as he said, the sir is a versatile personality in spoken English. I wholeheartedly accept 100% I'm at his foot. No doubt in it. So I have been seeing him on the dais. All the time when I see him on the dais, how he speaks out all the words. He admired it in so many ways. Okay. Our college alumni association has been doing so many good things to all types of students. As well, they have been asking us always that if there is any student in particular very weak in economically, then please do. I have been attending so many of their AGM meeting and all other special meeting there in Kuttalam and in all other places. In all the places, they have this one only in their mind. So, our alumni is very strong enough. You can say it to anybody else. As sir has asked you, also you have to become an alumni hereafter your studies and come grow with great passion to do it back. At some point we have to give it back. For anybody, again and again I will say the same thing. Purpose of anybody's life is to serve others at one point. So why they are here. Now I want to say about the Alumni Association members, those who are here in our college, being a bridge in between alumni, office bearers there and here over. They have been doing some wonderful job to have all such meetings. All they are alumni. They have been doing it fantastically. They collect all the students from all the HODs. They have been asking. I know well because as the principal I know well. I should know well. I know well. They have been going to get all the names of the students, achievers and all the things they have been doing fabulously. My congratulations to all you, madam and sir. And I have to say now about our students. We were students of the same institute. All you have grown up of this great height. Of course, I assure you all the alumni members, including myself, each and every student, those who are here as of now, is an example, diamond for all the other students, 3,000 students of our institute, undoubtedly. Maybe they are here to receive these awards recommended by the heads. Each and every student wholeheartedly I say very dirigible, very decent, and very cute, very shrewd students. As I have been speaking to sir, that each and everyone, those who are here, is capable of speaking it like anything on the dais attractively. Each one boy I know, each one girl I know. Very good oratorship they have, all the students. So I am so proud to have these types of students in our institute. One example I say and then I keep quiet in my place. 2 days back, one principal of another college came to our college. He had his big round with me in the entire campus.
I was with him. I accompanied him to take him to all the places in our college. He shared his own idea and opinion with me. He said that each and every boy and girl used to wish you all the time like this. And it's great. And no boy or girl is having a shorter run and they are not at all disturbing the system at any point. But as he said, we are not also 100% clean with all the students, but we have been honestly trying to bring all boys and girls to come up in their life to the maximum, to the best of their level, to the best of their capabilities. So with this promise, I very, very, very happily make a move for my speech as of now. Hope I will get another chance for me as well to speak. My professor B. Mahadevan sir is also here. I feel it is a great pleasure for me to speak in front of him. Very thank you to all of you. Very thank you. Thank you. Thank you, sir. Thank you for your guidance and support and commitment for us. Next, I request Mohideen Pichai sir, General Secretary of Alumni Association, to say few words and give felicitation. அனைவருக்கும் மீண்டும் வணக்கங்கள். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்ல இது. இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக வந்து நிறைய பேர் டொனேட் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட ஒரு டாக்டர் இன்னொரு மீட் பண்ணும்போது இந்த மாதிரி காலேஜில் நம்ம அலுமினஸ் தான் அவரை பார்த்து மீட் பண்ணிகிட்டு இருந்தேன், சொன்னேன் இந்த மாதிரின்னு. உடனே ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்புக்காக இவ்வளோ ஸ்டூடெண்ட்டு, இந்த வீடியோ கொஞ்சம் அங்கே ஸ்டூடெண்ட்டை காட்டுங்க கொஞ்சம், இந்த வீடியோவை வந்து பார்த்துட்ருப்பாங்க. சரி, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம காலேஜில் வந்து இப்போது 70% வந்து கேர்ள்ஸ் தான் படிக்காங்க. நாங்கள் படிக்கும்போது பாய்ஸ் மட்டும்தான். இப்போ 70% கேர்ள்ஸ் இருக்காங்க. அதை நான் பிரின்ஸிபால் சார்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 30% பாய்ஸ் இருக்காங்க. பட் இங்கே வந்து ஒரு சின்ன சந்தோஷம் தான் எனக்கு. ஆனால் 60% தான் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குகிறாங்க. பாய்ஸ் பரவாயில்ல, 40% வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்து தேவராஜ் சார் வந்து இன்றைக்கி ஒரு வைகுண்ட ஏகாதசிங்களால் வர முடியல. அவருடைய வாழ்த்துக்களை வந்து என் மூலம் தெரிவிக்க சொன்னாப்புல. ஒரு தங்க சார் வர முடியல, அவங்களும் டிக்கெட் எல்லாம் போட்டிருந்தாப்புல. உடல்நிலை சரியில்லாதனால நம்மளுடைய உதயத்தில் அவரும் வைஸ் பிரசிடென்ட்டும் வர முடியல. மற்ற எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிச்சுதேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now it's time to distribute mementos and shawl NCC old students who got placements. First, I request our President S.V. Perumal sir to give the memento and shawl to N. Mukilan. I request Ilai Perumal sir also on the dais. Now I request our General Secretary Mohideen Pichai sir to honor M. Isagi Durai. Now I request S. Murugesan sir to honor C. Hariharan. Now I request our Sivashankar sir to honor our NCC program officer Ilaya Perumal sir with the shawl.
பிரின்ஸிபல் தானே மறுபடியும் ரொம்ப நேரம் பேசுகிறாரு, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிடப்படாதுங்கிற அச்சத்தில் இல்லை. நான் அதனால தான் ரொம்ப பேரும் அந்த டேஸில் உள்ளவங்களையும் சொல்லலை, கீழே உள்ளவங்களையும் சொல்லலை. 1-2 எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன். உண்மையிலே சொல்கிறேன், இது யாரையும் இது பேசுறதுக்காக இல்லை. கீழே அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. மிக்க சந்தோஷம் எனக்கு. அவ்வளோ பேரையும் இண்டிவிஜுவலாக தெரியும், பை நேம், பை தேர் ஃபேமிலி. இப்போ சொல்கிறேன், இன்றைக்கி சார் நானும் பிரசிடெண்ட் ஐயாவும் நானும் எங்கள் பிரின்ஸிபல் ரூமில் உட்காந்துருக்கும் பொழுது முன்னாள் அலம்னை ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அதை மட்டும் சொல்லிடுறேன். அவர் பேர் ராமன். இன்னொருத்தர் பேர் சங்கர சுப்பிரமணியன். ராமன் ஆம்பூரில் உள்ளவர். இங்கே ஐஐடியில் டாக்டரேட்லாம் இது பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி உள்ளே வந்தார். ஐ தாட் தேட் அவர் உங்கள் கூட சேர்ந்து வந்திருக்காருன்னா நான் முதல்ல நினச்சிக்கிட்டேன். அப்போ ராமன்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உள்ளே வந்திருக்கானே, அவன் சொல்கிற அளவுக்கு எனக்கு க்ளோஸ். அவர் இங்கே பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்னை விட 2 வருஷம் தான் அவர் மூத்தவர். அவர் வந்திருக்கிறாரு. அவர் கூட சங்கர் சுப்பிரமணியன், அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்கிறார். அவர் என்ன சொல்ல வரேன், சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லா ஆசையும் இருக்குது. நேரமின்மையினால் எல்லாராலையும் ஒரே நாளில் சேர்ந்து இருந்து அட்டன் பண்ணதுக்கு இல்லாமல் ஆயிடுது. ஆனாலும் வைகுண்ட ஏகாதசி இந்த அன்னைக்கு அவங்க 3 பேரும் உள்ளே எங்கள் கூட சேர்ந்து நின்று ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு சொல்கிறேன். நான் பிரின்ஸிபலாக வரும்பொழுது சார் அந்த அசோசியேட் நம்ம இதில் இருந்து சார் வெளியே போகிறாங்க, நம்ம சார்ஜ் எடுக்கோன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா சார்? மொய்தீன் பிச்சை நான் பிரின்ஸிபலாக வந்தபோது சார்ஜ் அப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா சார்? அதைத்தான் நான் அப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். இது என்னமோ அசோசியேஷனை பற்றி அவங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க இல்லை. சார் இந்த காலகட்டத்திலையும் சரி, சார் எனக்கு ஆரம்பத்தில் இருக்கும்போதும் சரி, இப்போ நான் சாரை விட்டுட்டோம்னு இல்லை. ஏன்னா if I do say it again and again, the people, those who are on the dais, on the chair now, then it may be a flattering like thing, so I didn't say. I have all the people in my heart, so proud to say that starting from the root, the base, the anchor, it's anchored by sir, and it has been taken by anything by all the others, full stretch, and all we are on the top. I am so happy to say that அவர் பிரசிடெண்ட் டாக்டர் ஐயா சும்மா சாரை பற்றி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. சும்மா சொல்கிறதுக்கே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இதில் இருக்கோங்க. டாக்டர் ஐயா நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒரு டைம் ஸ்டமக்கில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஆகணும்னு இருந்தது. என் ஒய்ஃபும் ஐயாவும் ரொம்ப க்ளோஸு ஒரு இதில் இருக்காங்க. அவள் தான் சொன்னால், நீங்கள் ஐயா பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு. ஐயா பாருங்கள் போங்கன்னாங்க. ஆஸ்பத்திரிக்கும் போனேன், பார்க்க போய் உட்காந்துருந்தேன். அவ்வளோ நேரம் ஆச்சு, ரொம்ப அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆகுன்னு சொன்ன உடனே நான் ஏதோ ஒரு சின்ன அப்படி செய்யப்படாது நானே செஞ்சேன். லோக்கலில் மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஏதோ ஒரு அந்த என்ன மாத்திரையை வாங்கி உள்ளே போட்டேன். அது அந்த டயத்துக்கு டெம்பரவரியாக சரி ஆச்சுன்னு உடனே கேம் அவுட். ஐயாக்கே இன்னை வரைக்கும் அது தெரியாது. என்ன சொல்ல வரேன்னா, ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா அவங்கள பார்க்க முடியாது. அதே மாதிரி பிரசிடெண்ட் ஐயாவை சென்னை போனீங்கன்னா பார்க்க முடியாது. நான் போயிருக்கேன் எத்தனையோ வாட்டி. இன்னும் அவங்கள போய் பார்த்து அவங்க ஆஃபீஸில் போய் பார்க்குறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு இல்லை. ஹீ இஸ் பிஸி டு சம் எக்ஸ்டெண்ட், ஐ எம் ஆல்சோ பிஸி. ஐ சே டு யூ ஆஸ் அ பிரின்சிபல் ஹியர், முன்னால் இருந்த பிரின்சிபல்ஸ் செய்யாதாடா நீ செஞ்சுட்டேன்னு கேட்பாங்க. நானும் சொல்கிறேன், ஐ எம் நாட் டூயிங் இன் தட் ஸ்டைல். பட் முன்னாடி இருந்த பிரின்சிபல்ஸை விட இன்றைக்கி இருக்க பிரின்சிபல்ஸுக்கு, நாட் ஓன்லி டு மீ, ப்ரெஷர் ரொம்ப அதிகம். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா ஸ்கீம்ஸுக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஸ்பெஷல் அவார்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்கங்க. அத்தனையும் நாங்கள் சேர்ந்து இருந்து இந்த ஆண்டுகளில் ரொம்ப ப்ரெஷர் இருந்ததுனால இவ்வளோ தூரம் நாங்கள் ஸ்டெப் எடுத்துகிட்டு போனோம். அலம்னஸ் அதுக்கு எங்களுக்கு எல்லா வழியிலையும். ஏன் எங்கள் பிள்ளைங்க ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கும்போது நம்ம டீம் தான் நின்று அவ்வளோ பிள்ளைங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. ஆஸ்பத்திரிக்கு நானே போகல, ஐக்ரௌண்ட் ஆஸ்பத்திரிக்கு நான் போகல. பட் நம்ம ஆள் இருந்ததுனால நான் இருந்த மாதிரி they did feel. So I am once again wholeheartedly thank all the alumnus. Also I will be here with you always till my life. Now it's time to honor our NCC students with dummy rifles by our President S.V. Perumal sir. The 10 students will be honored with the dummy rifles by our President S.V. Perumal sir.
இந்த டம்மி ரைஃபிள் எல்லாமே நம்ம பிரசிடெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காப்புல. அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டி எல்லாம் தரலாம். இளைய பெருமாள் சார் வந்து ஒரு கோரிக்கையை வச்சாப்புல பிரசிடெண்ட்டை, எங்களுக்கு வந்து ஒரு 10 டம்மி ரைஃபிள் வேணும் அப்படின்ட்டு. உடனே வந்து ஏஜிஎம்க்கு வந்திருக்கும் போது உடனே பத்து ரைஃபிள் வேணும்னு சொல்லிட்டு சார்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சாப்புல. அது வச்சுட்டு போயிட்டு நம்ம திருப்பி எனக்கு கால் பண்ணாப்புல இளைய பெருமாள் சார், கொஞ்சம் அவரை கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு பண்ண முடியுமான்னாப்புல. நான் பிரசிடெண்ட் அவர்களை வந்து இந்த மாதிரி சாருக்கு நீங்கள் ஒரு வாங்கி கொடுக்கன்னு சொன்னீங்களா, கொடுத்துடலாமா அப்படின்னோடனே சரி உடனே செஞ்சிடலான்ட்டாப்புல. அந்த பெரிய மனசு அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலுமினி எது சம்மந்தமாக கேட்டாலும் சரி தான், உடனே எதனால் செய்யக்கூடிய ஒரு பணம் இருந்தால் மட்டும் போகாது, அந்த மனசு வேணும். அந்த மனம் இருக்கக்கூடியவர் தான் இன்றைக்கி நம்ம பிரசிடெண்ட்டாக நம்ம இதில் இருக்கார். நிறைய இப்போ நீங்கள் வந்து இப்போ அவார்டு வாங்கக்கூடியவங்க தான் வாரீங்க, இன்னும் தெரியாதவங்களுக்கெல்லாம் நிறைய லெவலில் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்காலர்ஷிப்பு வந்து போன தடவை ஒரு இது வந்தது, நான் எத்தனை பேருக்கு பண்ணணும் அப்படின்னார். ஃபுல் ஸ்காலர்ஷிப் எத்தனை பேர், 10 பேருக்கு பண்ணணுமா, 20 பேருக்கு பண்ணணுமா, எதுக்குனாலும் ரெடியாக தான் இருக்காப்புல. அப்படி உள்ள தலைவராக தான் இப்போ இருக்கார். அவரை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணி அவருக்காக ஒரு பலத்தை கைத்தட்டல் நம்ம இது பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு உதவக்கூடிய உள்ளங்கள் இருக்குது. இதை மாதிரி வந்து முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே வந்து இந்த அலுமினி மூலமாக நீங்கள் உதவினீங்கன்னா அலுமினி வந்து இன்னும் வந்து சிறப்பாக செயல்பட முடியும், இன்னும் நிறைய செய்ய முடியும் என்பது இதன் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இளைய பெருமாள் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக அசோசியேஷன்லேருந்து இது செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. இது ஏன்னா காலேஜில் கேட்டுக்கலாம், இல்லாட்டா பட்டாலியனில் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஈஸியாக முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் பசங்களுக்கு வந்துட்டு உபயோகபரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவங்கனால்ட்ட நான் ரிக்வெஸ்ட் வச்சுருந்தேன். சார் சுப்பிரமணியன் சார் ஐஏஎஸ் சார் வந்திருக்கும் போது பசங்க கார்ட் மவுண்டிங் கொடுக்கும்போது 2 டம்மி ரைஃபிள் தான் இருந்துச்சு. அப்போ சார் ஒரு 10 இருந்துச்சுன்னா பசங்களுக்கு பண்ணக்கு பெட்டராக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பேசும்போது சரி கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ட்ரெஸரி சார்கிட்ட சொன்னேன், 2வது சார் செக்ரட்டரி சார்கிட்ட சொன்னாங்க, தென் பிரசிடென்ட் சார் மூலமாக கண்டிப்பாக நான் நினச்சேன், நான் கேட்டதோட கொஞ்சம் வேகமாகவே செஞ்சு கொடுத்தாங்க. நான் லேட்டாகவும் நினச்சேன், ஆனால் உடனேவே செஞ்சு கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு அவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் சார். கேடட்டுக்கு வந்துட்டு நம்மள்ட்ட 2 ரைஃபிள் இருக்குது, நம்ம எஸ்டி பேட்டர்ன், ஆனால் வந்துட்டு 2 ரைஃபிள் வந்துட்டு இட் இஸ் நாட் எனஃப் சார். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நம்பர் ஆஃப் ரைஃபிள்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் பெட்டராக இருக்கும். பட் எனக்கு இது நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் தான் ஆகுது. ரொம்ப நாளாக இதோட திங்கிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. பசங்க 2 ரைஃபிளோடு இருக்காங்க, எப்படி அதை நம்ம ப்ரொக்யூர் பண்ணலாம். பிகாஸ் இது உங்களுக்கு யாருமே சார் வந்துட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லலை. இது கிட்டத்தட்ட 41,000 மொத்தமாக இது வந்துட்டு 41,000 ருபீஸ் ஆச்சு. ஒரே செக்கில் வந்துட்டு சார் இமீடியட்டாக செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அது வந்துட்டு இட் இஸ் பிக் அச்சீவ்மெண்ட் டு தி கேடன்ஸ் அண்ட் ஃபார் அவர் செல்ஃப் ஆல்சோ. இது கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்தி மாணவர்கள் இன்னும் அவங்க மேன்மேலும் வளரணும். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் சார், இதே இதில் இப்போ 3rd இயர் படிச்சுட்டு இருக்க சுவாலஜி பையன் கதிர்வேல் வந்துட்டு ஆர்டிசி டெல்லி செலக்ட் ஆகி இப்போ டெல்லியில் இருக்கிறான் சார். ஆக்சுவலாக நேற்று கூட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கூட அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன், அடுத்த டிஜிஎன்சிசியோட இன்ட்ராக்ஷன் எல்லாம் நம்ம காலேஜில் வந்து கன்சிக்யூட்டிவ் 3 இயர்ஸ். போன வருஷம் இதே இசக்கித்துறை முத்து அபிராமி அவங்க இப்போ சீனியராக இருந்தாங்க, அதுக்கு முந்தின வருஷம் இசக்கித்துறை போயிருந்தாங்க, இந்த வருஷம் கதிரவேல். கண்டினியூஸாக 3 இயர்ஸ் ஆர்டிசி. எனக்கு தெரிஞ்சு எந்த காலேஜ்லையும் போன மாதிரி தெரியல சார். ஸோ போவாங்க, கேப் விட்டு போவாங்க. கிட்டத்தட்ட பட்டாலியனில் 40 யூனிட் இருக்குது, 40 இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த 40 இன்ஸ்டியூஷனில் கண்டினியூஸாக சக்ஸஸிவ் 3 இயர்ஸ் போன மாதிரி எனக்கு தெரிஞ்சு தெரியல சார். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. இது முன்னோர்கள் வகுத்து கொடுத்த வழி தான். குமார் சார், ஃப்ரான்சிஸ் சார், சங்கராமன் சார் எல்லாருமே அவங்க வகுத்து கொடுத்த வழி தான். இருந்தாலும் நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதை இன்னும் அச்சீவ் பண்ணணுன்ட்டு இந்த சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்கும், இன்னும் மேன்மேலும் வளரணுன்ட்டு அவங்க நினைப்பாங்க.
So I thank you from my bottom of the heart to the President sir, to Secretary Sundar Mohideen Pichai sir and Treasury Sivasankar sir. Without their support and all the members of the association and the MC members and office bearers of SPKC Alumni Association, I thank all of them, and also I would like to thank our principal sir for extending their warm support to all the extent to the NCC and our campus engineer Dr. Mr. Nadakana sir, everyone, those who are supported for the NCC, I would like to mention my sincere thanks for them. Thank you so much sir. Thank you. Thank you, sir. I thank our President S.V. Perumal sir for his honorable gift, and it's time to have presidential address. I request our Alumni Association President S.V. Perumal sir to give presidential address. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் எனது வணக்கம். என்னுடன் படித்த என்னுடைய முன்னோடிகள் சீனியர்ஸ் இங்கே வந்து சிறப்பித்து தருவதற்கும் அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இங்கே ஒவ்வொரு துறையிலையும் வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், நாங்கள் படிக்கும்போது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஃபினான்ஷியலாக வந்து இது பண்ணால் அவங்கவுங்க கஷ்டப்பட்டுக்கிட வேண்டியதான், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஷியல் இல்லைன்னா யூ ஹேவ் டு சஃபர். அது நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து படித்து முன்னேறணும். அதுதான் எங்களுடைய காலகட்டம். பட் இப்போ உள்ள காலகட்டம் வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட். நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டு, நான் இதை சாதிக்கணும், நான் இதை ஆகணும் அப்படிங்கிற ஒன்று எண்ணம் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக வந்து வழி உண்டு. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் யாருங்கிறத வந்து முதல்ல வந்து எல்லாத்துக்கும் ஆண்டவன் வந்து தனித்தனி திறமையாக கொடுத்துருக்கான். படிப்பு மட்டும்தான் இப்போ நீங்கள் படித்து வந்திருக்கீங்க, அதுக்காண்டி வந்து இங்கே வராதவங்க அவங்க வந்து திறமை இல்லாதவங்க இல்லை. சொல்லப்போனால் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க வந்து மிகப்பெரிய சாதனையாளருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, அடுத்தால என்ன பண்ணுவீங்க, நல்ல வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க, நல்லா சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு 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 ஃபிக்ஸடு பிளாட்ஃபார்முக்குள்ளே ட்ராவல் பண்ணுவீங்க. அதாவது நான் ஜஸ்ட்டு ஒரு நல்லா படிக்கிற பசங்களுடைய கேரக்டர் சொல்கிறேன். ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு எர்னிங் இருக்கணும், ஒரு நல்ல குடும்பம் இருக்கணும், ஒரு கார் வசதி இருக்கணும், அந்த லெவல் ஆஃப் ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஆனால் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்டு, பேக் பெஞ்சர்ஸு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவனுக்கு கிரவுண்டு வந்து ஓப்பன், அவனுக்கு வந்து அவங்களே மாதிரி வந்து நம்ம படிச்சிருக்க நல்லா படிப்போம், நம்ம இதாகணும்னு அவன் நினைக்க முடியாது. அவனுக்கு வந்து ஓப்பன் கிரவுண்டு. அவன் ஓப்பன் கிரவுண்டில் வந்து என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு சிஸ்டம் தெரியாது. ஸோ எப்படினாலும் பேட் பண்ணுவான். பேட் பண்ணும்போது சிக்ஸர் ஆகலாம், கண்டினியூஸ் சிக்ஸர் ஆகலாம். ஸோ அதேமாதிரி வந்து பட் ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு மேலே வந்து ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ யுவர் ஹைட், ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ யுவர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் கிளாஸில் வந்து மேபி 4th 5th 6th தேர்ட் ரேங்கிலேருந்து 6th ரேங்கில் ஆசிலேட் பண்ணக்கூடிய ஒரு ரேங்கர் நான். ஸோ நான் வந்து ஒவ்வொரு பீரியட் படிக்கும்போது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நான் பிஜி பண்ணும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து நடக்கும். சயின்ஸுனால வந்து பயாலஜினால வந்து ப்ராக்டிக்கல் உண்டு. அதில் எல்லோரும் வந்து மெஷர்மெண்ட்டு வந்து எல்லோரும் எடுப்பாங்க. அது மெஷர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட் ஜார் இருக்குது, அதில் எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் என்ன பண்ணேன், இந்த மெஷர்மெண்ட் ஜாரில் ஊற்றி இதில் இது பண்ணி இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, அந்த மக்கில் வந்து ஒரு மார்க்கர் பென் வச்சு ஒரு கோடு போட்டு அப்படியே அள்ள வேண்டியது, இப்படி பார்க்க வேண்டியது, ஊற்ற வேண்டியது. இதை ஒரு நாள் எங்கள் ஹெச்ஓடி பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு. நான் அவன்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், தயவுசெய்து நீ வந்து டீச்சராக போயிடாத அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு, எம்எஸ்சி படித்து அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து பிஹெச்டி ஏதோ பண்ணிவிட்டு நான் வாத்தியார் தானே ஆகணும் அப்படின்னு.
இல்லை யூஆர் நாட் ஃபிட் ஃபார் தட், ஏன்னா நீ குறுக்கு வழியை கையாளுற. ஒரு வாத்தியார் வந்து குறுக்கு வழியை கையாளக்கூடிய ஆளாக இருந்தால் நீ ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த மாதிரி தான் வந்து சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்போது வந்து நான் யோசித்தேன், என்னடா வந்து எம்எஸ்சிக்கு வந்துட்டோம், செகண்ட் இயரில் இருக்கிறோம், இந்த ஆள் இப்படி சொல்கிறான், அப்போ நம்ம என்னது ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ஐஏஎஸ் பண்ணணும், சிவில் சர்வீஸ் எழுதணும், இதெல்லாம் ஒரு பக்கம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் என் மனசில் அவர் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப என்னை திங்க் பண்ண வச்சிருச்சு. அப்போ நான் என்னையே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணேன். நமக்கு உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னையால் வந்து நல்லா பேச முடியும், ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து உருவாக்க முடியும், என்னை சுற்றி ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும். இதுதான் வந்து நான் காலேஜை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்ச எனக்குள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ நினச்சேன், சரி நம்ம வந்து வாத்தியார் வேலைக்கு போகக்கூடாது, நம்ம வந்து இந்த எம்எஸ்சி படிச்சிட்டோம், தெரியாதான் படிச்சிட்டோம், விட்டுருவோம், இனிமேல் வந்து எம்பிஏ பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச வந்து இது வந்து வித்தை வந்து வாயில் இருக்குது, அதை வச்சு நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து மார்க்கெட்டிங் லைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆர்ஓ ஃபுட்டுங்கிற ஒரு கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஜாயின் பண்ணேன். திருப்பி வந்து கோத்ரேஜ் அக்ரவேட்டில் வந்து ஏரியா மேனேஜர் ஆனேன். அங்கே வந்து ரீஜனல் மேனேஜர் ஆனேன். அப்போ என்னுடைய எய்ம் என்னதுன்னா வந்து அப்போ வந்து 94 94ல் 42,000 ருபீஸ் சேலரி, கார் அலவன்ஸ் 20,000 ருபீஸு, ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேரு, ஃப்ளைட் ஃபேரு, ஸ்டார் ஹோட்டலில் தங்கலாம், ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர். அப்போ வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு மைண்ட் இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராவல் பண்ண டைம் நான் வந்து அதிகபட்சமாக என்ன நினச்சேன்னா, இந்த கம்பெனியில் வந்து ஒரு சிஇஓ இல்லைன்னா வந்து வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 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 5 இயர்ஸ் தான் தாண்டி இருக்கும். அப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு நாள் சொன்னார், என்ன சார் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டார். நான் அந்த கம்பெனியில் வந்து காட்ரேஜில் வந்து வைஸ் பிரசிடென்ட், இல்லைனா வந்து சிஓ வந்து ஃபஸ்ட்டு, இஃப் நாட் சிஓ வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு. இதுதான் உன் அளவுகளா, இவ்வளோ தானா நீ அப்படின்னாப்புல. நல்லா யோசி, இவ்வளோ தான் நீனா தென் இட் இஸ் வெல் அண்ட் விஷ். ஐ ஃபீல் யூ கட் பெட்டர் கேப்பபிலிட்டி, நீ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாப்புல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னா வந்து என்ன பிஸ்னஸ், என் லைனில் உள்ள பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இட் வில் நீட் தட் டைம் இட் வில் நீட் 50 crores இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ 50 crores இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பண்ணால் நான் கற்றுக்கிட்ட தொழிலில் வந்து நான் ஒரு என்டர்பிரனர் ஆக முடியும். அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. எகெயின் இட் நீட்ஸ் பிராண்டுங்கிறது வந்து ஒரு பெரிய வேல்யூ. பட் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மோர் தேன் த பிராண்ட், இந்த பெருமாளுங்கிற பிராண்டு தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ யூஆர் செல்லிங் பை யுவர் இன்ஃப்ளூயன்ஸு அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டில் ஒரு தாட் இருந்துச்சு. அப்போ நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே. அவர் திருப்பி அதை 2-3 தடவை வந்து என்னை கூப்பிட்டு வார்ன் பண்ணார். நீ இப்படி இருந்தேன்னா நீ வந்து ஒரு ஆஃப்டர் சம் இயர் நீ ஒரு 2 lakhs 3 lakhs 4 lakhs சேலரி வாங்குவ, அவ்வளோதான் உன் லைஃபு, அதுக்கு மேலே வந்து உன்னால் வர முடியாது, பொட்டன்ஷியல்லேருந்து ஏன் நீ இப்படி வீணாக இருக்க அப்படின்னாப்புல. இன்னும் நம்ம வீணாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. நம்ம ஒன்றும் வீணாகல இருக்குது, நம்ம வந்து வாத்தியாராக போகிறதுக்கு அன்ஃபிட் அப்படின்னாரு. ஓகே, நம்ம வாத்தியாராக போகிறதுக்கு அன்ஃபிட், ஓகே லீவ் இட். நம்முடைய ஸ்ட்ரென்த்து வந்து வாயில் இருக்குது, நல்லா பேசுவோம், பாசிட்டிவ் ஃப்ரேம், எதிர் சைடுக்கு வந்து பாசிட்டிவ் ஃப்ரேமை வந்து க்ரியேட் பண்ணுறது, ஒரு அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் லெவலில் பில்டப் பண்ணுறது என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலில் நான் என்றைக்குமே வந்து பிரேக் பண்ணதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேன். எந்த சிச்சுவேஷன்லையும் சரி. இப்போவும் நான் வந்து கம்பெனி நடத்துகிறேன், என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டரோ என்னுடைய சப்கான்ட்ராக்டர்ஸோ என்கிட்ட ஒர்க் பண்ண எனி கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா we can believe பெருமாள்.
இஸ் வி குட் டிபெண்ட் ஆன் ஹிம்செல்ஃப். அவர் வந்து சொன்னார்னா அதை செய்வார் அப்படிங்கிற ஒரு இதை இது பண்ணுவாங்க. ஸோ அதை நான் என்றைக்குமே வந்து இப்போ என் பையன் டேக் ஓவர் பண்ணி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். அவன் கூட சொல்லுவான், இது இப்படி தான் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இது வந்து கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணுங்கிறது ஓகே. பட் வென் த டைம் டிமாண்ட்ஸ் வி ஆல்சோ வி கேன் ரைஸ் அவர் டிமாண்ட்ஸ் அப்படிங்கிற. பட் யங்கர் ஜென்ரேஷனால் அவனுடைய தாட் அப்படி இருக்குது. பட் என்னுடைய இது என்னென்னா, அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் படிக்கிற காலத்தில், அப்புறம் நான் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து இதானேன். இப்போல்லாம் நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரகிளும் பண்ண வேண்டாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுமா, எதில் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து யூ ஷுட் ஹாவ் கிரேட் ஐடியாஸ். நவ் த யூனிவர்ஸ் நீட் ஐடியாஸ். உங்களுக்கு ஐடியா இருக்கா, சிறப்பான ஐடியா இருக்கா, நீங்களும் ஒரு நாள் வந்து சொமேட்டோ ஆகலாம், நீங்களும் ஒரு நாள் ஸ்விக்கி கம்பெனி ஓனராக இருக்கலாம், நீங்களும் ஒரு நாள் அலிபாபா ஓனராக இருக்கலாம். ஸோ நவ் இந்த கேட்ஸ் ஆர் ஓப்பன். இப்போ வந்து எவரி டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஐஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு இருக்குது. தே வில் கிவ் கைடன்ஸ் லைக் எனிதிங். நீங்கள் எந்த ஒன்லி இந்த ஐடியா வச்சு வித்தவுட் எனி ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் யூ குட் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். இப்போ நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் வராங்க. தேர் ஆர் ஸோ மெனி அவென்யூஸ். உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இன்வைட் கொண்டு வரதுங்கிறது ஒரு பேங்கரே இருக்காப்புல, அவர் என்னை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. கெட்டிங் ஃபினான்ஸ் டு எனி லெவல். பட் யூ ஷுட் பி த வின்னர். நீங்கள் வந்து சும்மா அப்படியே ஃபினான்ஸை வாங்கிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அது முடியாது. ஃபினான்ஸ் இஸ் அவைலபிள் சப்ஜெக்ட் டு யுவர் ஹை லெவல் ஐடியா. ஸோ நீங்கள் ஹை லெவல் ஐடியா இருந்ததுன்னா, நீங்கள் உங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் த வேர்ல்டு, வாட் இஸ் த பிஸ்னஸ் வேர்ல்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்தல பிஸ்னஸ் பண்ணணுமா அப்படிங்கிற உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா யூ ஸ்டார்ட். இஃப் யூ காட் இன்டென்ஷன் டு ஸ்டார்ட் எனி திங் யூ ஸ்டார்ட், நோ இஷ்யூ. பட் ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி யூ டிசைட் வாட் இஸ் த லாஞ்சிவிட்டி ஆஃப் தட். இது அதாவது எல்லா பொருளுக்கும் வந்து லாஞ்சிவிட்டி இருக்குது. நமக்கு எப்படி இருக்குது லாஞ்சிவிட்டி இருக்கோ அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து லாஞ்சிவிட்டி இருக்குது. ஏன்னா லைஃப் இஸ் சேஞ்சிங் லைக் எனிதிங். சில பீரியடில் பார்த்தீங்கன்னா சில பொருளே இல்லாமல் போயிருக்கும். இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய வந்து ஃபியூச்சர் ஃபிலிம்ஸு, அந்த ஃபிலிம்ஸு, இந்த ஃபிலிம்ஸு நிறைய கம்பெனி. இப்போலாம் அந்த கம்பெனியே கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டலாக போயிடுச்சு. ஸோ யூ ஹாவ் டு செலக்ட் அ ப்ராடக்ட் விச் ஹவ் காட் லாங் லாஞ்சிவிட்டி அண்ட் இட் ஷுட் பி த நீட் ஆஃப் த அவராக இருக்கணும். மெயின் ஃபஸ்ட்டு வந்து நீட் ஆஃப் த அவராக இருக்கணும். இப்போ ஏன் ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுது? இப்போ வந்து பரபரப்பான வேர்ல்டு. நீங்கள் போய் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டு போகிறதுக்கெல்லாம் யூ டோன்ட் ஹேவ் எனி டைம். ஜஸ்ட் மேக் ஏ கால், தே வில் டெலிவர். அதே மாதிரி நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஏதாட்டும் ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்து தே வில் ரீஃபண்ட் த அமௌண்ட். இஃப் யூ ஆர் மேக்கிங் எனி கம்ப்ளைண்ட் த டோட்டல் ப்ராடக்ட் வில் பி ரீப்ளேஸ்ட் வித்தவுட் எனி காஸ்ட். ஸோ இதே மாதிரி நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கு. ஸோ யூ ஹாவ் டு திங்க் வாட் யூ ஹாவ் டு டூ பேஸ்ட் ஆன் யுவர் கேலிபர். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்களும் நாளைக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆளாகி இந்த அலுமினிக்கு பல லெவலில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை விட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறதுக்கும் ஃபினான்ஷியல் ஒரு தடை கிடையாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கும் ஒரு ஃபினான்ஸ் தடை கிடையாது. நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கும் வந்து தடை கிடையாது. நீங்கள் எப்போவுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐஏஎஸ்லாம் எப்படி இத்தனை கோடி பேர் எழுதுகிறாங்க, இத்தனை லட்சம் பேர் எழுதுகிறாங்க, ஒரு 1300 பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிடையாது. அந்த நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் எப்போவுமே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ ராங் ஐடியா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய ஃபோக்கஸ் அது கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா, அந்த பூட்டுக்குள்ளே சாவி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இட் வில் கெட் ஓப்பன். நீங்கள் அந்த ஆங்கிளில் தான் யூஸ் பண்ணணும்.
ப்ராபபிலிட்டி ரேஞ்சே பார்க்கக்கூடாது. இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் வர்றாங்க. இப்போ கூட நீங்கள் வந்து 3 பேர் செலக்ட் ஆகி வந்து சர்வீஸில் போயிருக்கீங்க. எத்தனை பேர் காம்படிஷன் வந்திருப்பான், உங்களை மாதிரி ஃபிட்னஸ் இருந்திருப்பான், எல்லோரும் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த பூட்டுக்கான சாவி உங்கள்கிட்ட இருந்துன்னா யூ வில் கெட் செலக்டட். அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் நடக்குமா, ப்ராபபிலிட்டியை வந்து பார்க்கலாம் டு சம் எக்ஸ்டெண்ட். நீங்கள் எப்போவும் ப்ராபபிலிட்டி பார்த்துட்டிங்கன்னா நிறைய லைஃப்பில் நிறைய மேட்டரை சேலஞ்சஸை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணவே முடியாது. எல்லா ப்ராப்ளம்ஸும் எல்லா இதுவும் வித் எ பர்பஸ் இட் ஹாஸ் பீன் கிவன் டு யூ. ஒரு சோதனை, ஒரு சிக்கல் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா அந்த யூனிவர்ஸ் நினைக்குது யூ காட் த கெப்பாசிட்டி டு சால்வ் தட் இஷ்யூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் எஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு சால்வ் த இஷ்யூ. அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே ஒழிய ஐயோ எனக்கு தான் ஆண்டவன் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறான் அப்படின்னு நினச்சின்னா தட் வில் பி த எண்ட் ஆஃப் த டே. நான் எகைன் அண்ட் அகைன் ஒன்று என்ன சொல்லுக்கிற விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து பி கான்ஃபிடென்ட், பி ஃபோக்கஸ்ட். ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலம் நீங்கள் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா மீதி உள்ள காலம் வந்து யூ குட் என்ஜாய் யுவர் லைஃப் லைக் எனிதிங். எதாக இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் ஒரு ட்ரீம் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை வந்து நான் தாண்டணும்னு நினைங்க. இந்த ஸ்கேலில் நான் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்கேலை நான் தாண்டணும். அதுமாதிரி இந்த ஸ்கேலை எப்படி தாண்ட முடியும்? இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் யாருமே வந்து இதாகலை, எங்கள் ஃபேமிலியில் அதாகலை அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து அந்த ப்ராபபிலிட்டி வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ யூ ஹாவ் டு திங்க் பியாண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் யூ ஹேவ் டு பி ஃபோக்கஸ்ட். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், அது இந்த காலேஜுக்கு இந்த மண்ணுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ யூ யூ குட் மேக் இட் அவுட். ப்ளீஸ் மேக் இட் அவுட் அண்ட் ரைஸ் இன் யுவர் லைஃப் and become alumni of this college and you'll contribute to the next generation. So எனக்கு இதுக்கு உரையளிக்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. Life examples and your speech looks like an inspirational commerce session that belongs to my department. Definitely it will be motivational to our students. Thank you. Now I request our Alumni Association Regional Secretary Mr. V. Ramasubramanian sir to deliver vote of thanks. Good afternoon, guys. So, any job that we do or any responsibility that we do is always considered as thankless. Why should I thank somebody for doing a job or his responsibility? A question always arises everywhere. Example, an institution, a school, a college, or a company, or any other NGO or anywhere. So, people do numerous amount of service and benefits to the society and for the mankind and to many people. So to specify first, why should I thank this college or this institution? Institution or this college is just giving a thankless job. It is just on its way to just promote education to many students like you or us or to people who are in the dais. Is it required for us to thank the institution? No. Many people think no. It is just like that. It is the responsibility or the duty of the institution or the college to impart education. But it is imperative that we thank each and everyone in this college. So first of all, I would like to thank this college institution or the promoters and the top management of this college to have provided as an opportunity to all of you as well as to all of us to have a proper and a quality education and have commendable people who are available right now in front of you in the dais. So tomorrow you guys are also going to become one among them. Probably I may not be there, but your successors would be seeing one of you people sitting in the dais and delivering this speech or distributing prizes or contributing. So first I would like to thank this institution, this college institution, this amalgamation group of company to have provided us this opportunity of imparting education to the society. Thank you very much to this organization. Okay, next. Should we not thank our fellow students here?
I know students of this age, it's difficult for you people to sit in one corner or in one place or make you people sit continuously for 2 hours or 3 hours. It's very difficult, and you people have done a commendable job in terms of sitting all through. I really want to thank each and every one of you, and you are all the award winners for the last year, and give a one round of applause to all of you. And I would like to thank you all for participating in this event. Okay, next comes our valuable association. So, Alumni Association, what is this Alumni Association doing? They are just coming here, hosting some ceremonies, some programs, some 3 hours or 5 hours, they just spend some time and they just go away. Do we have to really thank them? I don't know, you guys have to decide. But yes, we need to thank them because they are also doing a commendable job. Take for example, our alumni president, Mr. S.V. Perumal, our secretary, Mr. M. Moideen Pichai, and to include all our executive committee members who are sitting here in this hall. And I also see a lot of alumni people who have been invited who are not part of this executive committee team members of the alumni who are also present here and being patient and listening to whatever has been delivered here. So a big thank you to all of you. And I also would like to thank Mr. V.T. Rajan. And I think Mr. Devarajan sir has not come here. Even though he has not come here, I would like to extend our thanks to him for the tremendous support that they are extending to us for each and every meeting. So thank you, sir. Thank you, sirs. Most important thing today is Dr. K.S. Murugaya or K. Murugaya. He has extended his contribution of 1 lakh rupees to the association or to the Alumni Association in terms of giving this sort of awards in future for you kids here. So it's a very, very important occasion as part of we are concerned, and we thank you very much, sir, for your contribution. Thank you very much. Of course, last but not the least, I would also like to thank, see, there are many services rendered by many people here in this hall or outside this hall, or people who are sitting there, apart from what we people have done. So there are a lot of organization efforts that go into this event to come through a success. So I thank each and so on behalf of all of us in the dais, as well as the management, as well as the executive committee members, I thank one and all, that is the camera persons, people who are doing with the electric related stuff, and people who have done the comparing, and the entire set of people who arranged this entire function to be a grand success. I thank you all, sir. So thank you very much once again. Thank you very much. Thank you, sir. Now we reach the motive of today's program to distribute the cash awards for the meritorious students. Now I request our treasurer, Dr. K. Sivashankar sir, to call upon the students. So good morning all of you. First I would like to invite Principal sir for distribute the scholarship in the name of Annal Anandarama Krishnan Memorial Trust Scholarship. Purushothaman, 2nd MSc Microbiology. Ramana Priya, 1st BSc Zoology. 1st BSc Zoology. Maharajan, 1st BSc Microbiology.
அப்படியே Next, I invite Nadakan sir for distributing the scholarship of Annal Anandharamakrishnan Memorial Trust Scholarship. Third BCA, second page, Annamalai, Swarna Priya, Computer Science and Data Science. Thank you, sir. Thank you, sir. Next, I would like to invite SP Perumal, sir, provide the scholarship to the students in the name of Sri Ramesh and Professor N. Janaki Raman Scholarship. Immaculate Mary, first MSc Mathematics. Satyasri, second BSc Mathematics. Asifa Fatima, first BSc Mathematics. Thank you, sir. Next, I would like to invite Dr. Murugeya, sir, for distributing scholarship to the students. Shanmuga Priya, third BSc Mathematics. Nilofar Nisa, second BSc Mathematics. Nandini, first BSc Mathematics. Thank you, sir. Next, I like to invite VT Rajan, sir, for providing the scholarship to the students in the name of Professor VTS Scholarship. Udaya Bharati, second MSc Chemistry. Arjun, first MSc Chemistry. Uchimahali, third BSc Chemistry. Thank you, sir. Next, I would like to invite former President Muruganandam, sir. Thank you, sir. Thank you, sir. Next, I would like to invite Ramasubramanian, sir, Bangalore Regional Secretary. The scholarship in the name of Dr. H. Sivaramakrishnan. Gopalakrishnan, first BSc Electronic and Communication. Madan, second MSc Physics.
Thank you, sir. Next, I invite Manikam, sir. Manikam, sir. Scholarship provided in the name of PRB Memorial Fund Scholarship. Gayatri A. That become CS. Kumuda that become general. Thank you, sir. Next, I invite Shaktivel, sir. Rajkumar, first become. Thank you, sir. Thank you. Next, I invite Professor Mahadevan, sir. The scholarship provided to the students in the name of Professor S. Mahadevan Channelized Scholarship. First MSc Computer Science, Saveri Jennifer. Devi Kirtana, second MSc Computer Science. Ram Lakshmi, first MCom. Harigra Sudan, second MCom. Harigra Sudan. Thank you, sir. Thank you, sir. Next, I invite our Secretary Mogedin Bichi, sir. Provide the scholarship to the students in the name of PT Perumal Scholarship. Purnashri Muthulakshmi, first become CS. Next, I invite Prakash, sir. Prakash, sir. Prakash, sir. Thirumalai Murugan, first become. Next, I invite Balasubramanian, sir. Provide the scholarship to the students in the name of Mr. R. Sudalai Muthu Scholarship. Aravind S. Third BCA, first batch. Jeshilia, third BSc Mathematics. Next, I would like to invite Gandhi Madinathan, sir. Gandhi Madinathan. Rahim, sir. Rahim. Rahim, sir. Indu, first MSc Microbiology. Indu. Malini, first MSc Physics. Malini, first MSc Physics. அவ்வளோதான். சீதா லக்ஷ்மி, செகண்ட் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஹரி ராமலக்ஷ்மி, தேர்ட் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஜெரினா ரமலான், ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். Next, I invite Mohideen, sir. Mohideen, Tenkasi Regional Secretary. Mohideen, sir. Sudalai, first BCom. Kritika, second BCom.
Next, I invite Subbaya sir. Subbaya sir. Vigneshwaran, third become. Vigneshwaran. Hari Vignesh, first biotech. Hari Vignesh, first BSc biotech. Asha Shabashila, second BSc biotech. Arul Rai sir. I would like to invite Arul Rai sir. Mariappan sir. Mariappan sir. Subhav, third BSc biotech. Sri Devi, second BCom. Next, I invite Sangamuthu sir. Sangamuthu sir. Sayyid Suleiman sir. Nitya K, second become CS. Ehia Rabith, first BCA. Next, I would like to invite Murugesan sir. Murugesan sir. Jeeva, first BA English. Isekiamal, third BA English. Noor Azam, first BA, second BA English. Sir, next, Paul Rai sir. Paul Rai sir. Agasthian, first BCA. Sri Durga, second MSc Mathematics. Muthu, third BCA Computer Science. Sorry, third BSc Computer Science. Next, I invite Sankarlingam sir to provide the scholarship in the name of Thirumalai Kumar Scholarship. Sanjay, second BCA. Sanjay. Harini, second BCA, second batch. Nalayaram, first BSc Computer Science. Ada ponu. அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேர் கேட்டுக்க அந்த பொண்ணு பேர் கேட்கமா அருணியா கொடுத்து ஆகும் சார் சங்கர்லிங்க சார் Next, invite Ganesan sir, Ambai Regional Secretary. Ganesan sir.
Muthu Abhirami, third chemistry. NCC, the best NCC award. NCC cadre. Muthu Abhirami. Pechimuthu, third BCom. Next I invite Dr. Sivasankari Madam. Scholarship to the best NSS student, Isegidurai. The totally 60 students are benefited. Thank you for the donors and the sponsor. Thank you. Let us conclude the program with national anthem. Janagana Manadinayaka Jaya He. Thank you, students.